ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கிராஃப்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் குக்கிங் நம்ம பண்ண போகிறோம். அதனால இன்றைக்கி எபிசோட் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வச்சு தான் பண்ண போகிறோம். என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கேசரி வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அடுப்பு தான் பற்ற வைக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஸோ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ அடுப்பு நல்லாவே பற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீனி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெய் எடுத்துக்கலாம். ஃபுட் கலரும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவையுமே எடுத்துக்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் மினி பேன் தான் எடுத்துருக்கேன். இங்கேருந்து பார்க்க பெருசாக தெரியுது. ஸோ இப்போ ரவையை கொட்டி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம வரட்டி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிடணும். கொஞ்சமாக மணல் மாதிரி வரணும். பார்க்க ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ ஒரு 3 ஏலக்காவை நல்லா நசுக்கி நம்ம இப்போ வறுக்கிற நேரமே சேர்த்துக்கலாம். தண்ணியை நம்ம ஊற்றி கொஞ்ச நேரம் கூட கிண்டிக்கலாம். இதை ஸோ நல்லாவே கிண்டிக்கலாம். இந்த மாதிரி ஸோ இனி பால் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ பால் ஊற்றிக்கலாம். ஸோ டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ சீனி சேர்த்துக்க போகிறோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லாவே கிண்டிக்கோங்க. ஸோ நல்லாவே கிண்ட வத்த வைக்கணும். ஸோ இனி ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். ஆஃப்டர் எ லாங் டைம் வி காட் தீஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அழகாகவே கட்டி இல்லாமலே வந்துருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கட்டி எல்லாமே உடச்சி விட்டுட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்குது. ஸோ நெய் ஊற்றி இதை மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கிண்டலாம். இந்த மாதிரி நல்லாவே ஸ்மச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் சுகர் பேஷண்ட்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சீனியை குறைச்சி போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இது. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு இதிலே பார்த்தாலே தெரியும். அந்த ரவையில் இருக்க ஒயிட்னஸ் பக்குவத்துக்கு வந்திருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபீஸை பார்க்கணுன்னா
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.